நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நல்ல வேளையிலும் கூட நாம் ஏசப்பாவை நோக்கி பார்ப்போமா? வானாதி வானங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய அன்பு முகத்திற்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. அப்படியே மெல்லிய சத்தம் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே தொனிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய குரலை கேட்கணுமே ஆண்டவரே. உம்முடைய இனிய அன்பான வார்த்தையை கேட்கணுமே ஆண்டவரே. அந்த வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க ஏசப்பா. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை
ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக தேவ சேனை ஜப ஐக்கியத்தின் மூலமாக உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். நீங்கள் தேவனையும் அவர் வல்லமையையும் அவர் மகிமையையும் நீங்கள் தேடுங்கள். அவருடைய இரக்கத்தின் சிறகுக்குள்ளே, அவருடைய தாய் அன்புக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்கள். உங்கள் மேலே ஏசப்பா அன்பாய் இருக்கிறார். ஏசப்பா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு தாய்க்கு ஒரே ஒரு பிள்ளை தான், இனி குழந்தை பிறக்காது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டால் அந்த தாய் அந்த பிள்ளையை எவ்வளவு அதிகம் நேசிப்பாளோ அதை காட்டிலும் 1000 மடங்கு ஏசப்பா உங்கள் மேலே அன்பாயிருக்கிறார், உங்கள் மேலே நினைவாயிருக்கிறார். அந்த நினைவாயிருக்கிற ஏசப்பா மேலே உங்கள் அன்பை வைங்க. ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் கடந்த வாரத்திலே சிந்தனை பொருளை நான் சொன்னேன். அது அல்ல, இதுவே முக்கியம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். அது அல்ல, இதுவே முக்கியம். கடந்த வாரத்திலே பலியை அல்ல, இரக்கம்தான் முக்கியம், இரக்கத்தை தான் நான் சிநேகிக்கிறேன், பலி செலுத்துவதை பார்க்கிலும் நீ இரக்கமுள்ள பிள்ளையாய் வாழ்ந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம கூட கடந்த வாரத்தில் பேசினார். இந்த வாரத்திலே அதன் தொடர்ச்சியாய் நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற காரியம் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். இருதயம்தான் வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயம் மகா கேடு உள்ள இருதயம். இந்த இருதயத்தில் எத்தனை எத்தனை எண்ணங்கள், எத்தனை எத்தனை பாவ செயல்கள் நம்ம இருதயத்தில் வந்து வந்து போகின்றது. ஆகவேதான் இவ்வாறாக ஏசப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த திருக்குள்ள இருதயம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இன்றைக்கு விரும்புகிறார். கடந்த வாரத்தில் இரக்கமாக இருக்கணும் அப்படின்னு சிந்தித்தோம். இந்த வாரத்தில் நாம் எப்படி இருக்கணுமா, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயம் மாறணும். இருதயம் ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம இருதயத்தை தான் பார்க்கிறார், முகத்தை அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனா ஆண்டவரோ, ஆவியானவரோ, பரமபிதாவோ இருதயத்தை பார்க்கிறார். பரமபிதா பார்ப்பதெல்லாம் அழகல்ல,
நாம் பார்ப்போம், அழகை பார்ப்போம். அவங்க வெள்ளையாக இருக்காங்களா, கருப்பாக இருக்காங்களா, நெட்டையாக இருக்காங்களா, குட்டையாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இருதயம். இருதயம். ஒரு பெண் பார்க்க போகிறோம், பெண்ணு குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே மாட்டாங்க. பெண்ணு பார்க்க போனால் நல்ல உடல் வளர்ச்சி, நல்ல தோரணையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்ல வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னு சொன்னால் இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறார். இருதயத்தில் அன்பு இருக்கா, இருதயத்தில் இரக்கம் இருக்கா, இருதயத்தில் தேவ சுபாவம் இருக்கா, தாழ்மை இருக்கா, இதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார். ஈசாயின் பிள்ளைகளில் 7 பேர் கடந்து வருகிறார்கள். 7 பேரையும் ஆண்டவர் புறக்கணித்தா. கடைசியில் சாமுவேல் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை, இன்னொருவன் இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வர சொல், அதுவரையிலும் நான் பந்தியில் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவன் வந்த உடனே ஆண்டவர், இவன்தான் நான் நேசிக்கும் மனிதன், இவன்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் இருதயம் கர்த்தரை பற்றி பிடித்திருந்தது. அவன் இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தது. அவன் காட்டுக்குள்ள, மலைக்குள்ள, குகைக்குள்ள அலைந்து கொண்டிருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் வேற எதையும் நம்பல, கர்த்தரை மட்டும் நம்பினான். கர்த்தரை நம்பினபடியினால காட்டுக்குள்ள இருந்த மனிதனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னே அலைந்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் அரியணையில் உட்கார வைத்து அழகு பார்த்தார். அதுக்கு ஆண்டவர் விரும்பினது ஒன்றே ஒன்றுதான், இருதயம். ஆகவே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா நேரத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அந்த இருதயத்தை தான் தேவாதி தேவன் பார்த்தார். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். இருதயத்தை பார்க்கிறார். கடந்த வாரத்தில் இரக்கமுள்ள குணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதைத்தான் அவர் விரும்புகிறார் என்று சிந்தித்தோம். நாம் இரக்கமுள்ளவர்களாய் மாறணும்னு சொல்லி சிந்தித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை மட்டும்தான் பார்க்குறேன். இருதயம். இந்த இருதயத்தில் என் பிள்ளை என்னை நேசிக்கிறானா, என் பிள்ளை என்னை அன்பாய் நேசிக்கிறாளா, இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தில் தேவனுக்கு உகந்த சுபாவம் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் தேவன் பார்க்கிறார். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு முகத்தை அல்ல, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நீதிமொழிகள் 21 அதிகாரம், நீதிமொழிகள் 21 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 21:2, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செமையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானதாய் தோன்றும், செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். அவன் பார்வைக்கு எல்லாம் செம்மையாத்தான் இருக்கும், நன்மையாத்தான் இருக்கும், பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும்.
நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளை தேவன் அருமையாய் உண்டாக்கினார், செம்மையாய் உண்டாக்கினார், சிறப்பாய் உண்டாக்கினார். அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். ஒன்றே ஒன்று மட்டும் விலக்கி வைத்தார். இதை சாப்பிடாதீர்கள், இதை பார்க்க வேண்டாம், இதை புசிக்க வேண்டாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதைத்தான் போய் பார்த்தாங்க. அது பார்வைக்கு அழகாயிருந்தது, அது பார்ப்பதற்கு இன்பமாயிருந்தது. அதை சாப்பிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அதை பிடுங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவர்கள் நிலை மாற்றப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை நான் நிறுத்து பார்க்கிறேன், உன் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறேன். யோபு சொல்லுகிறார், என்னை சுமித்திரையான தராசில் என்னை நிறுத்து பாரும் ஆண்டவரே. யோபு சொல்லுகிறார், சுமித்திரையான தராசில், நல்ல தராசில், நல்ல நிறை காட்டுகிற, நல்ல எடை காட்டுகிற நல்ல தராசில் என்னை நிறுத்து பாரு ஆண்டவரே, நான் குற்றமில்லாதவன் அப்படின்னு சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இருதயங்களை தேவன் நிறுத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த இருதயத்தில் தான் தேவன் வாசமாக இருப்பாராம். ஆகவே தான் நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அந்த இருதயத்தில் தான் ஆசையாயிருக்கிறேன், அந்த இருதயத்தில் தான் நான் வாசமாக இருக்க விரும்புகிறேன், அந்த இருதயத்தில் நான் ஆட்சி செய்ய விரும்புகிறேன். ஏன்னா இருதயத்தில் இருந்து தான் எல்லாம் வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருதயம், ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. இந்த திருக்குள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறா, ஆண்டவர் பார்க்கிறா. அது அவர் கையில் கொடுத்தீங்கன்னா அந்த இருதயம் சிறப்பாய் மாறும், அந்த இருதயம் தேவன் விரும்புகிறபடி மாறும். தேவன் விரும்புகிறபடி மாறணும்னா அவர் கையில் கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் அதுதான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். முகத்தை நீ காட்ட வேண்டாம், இருதயத்தை அவர் கையில் கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் நல்ல முகத்தை என்ன செய்கிறோம், நல்லா பாலிஷ் பண்ணுகிறோம், பவுடர் போடுகிறோம், கண்மை போடுகிறோம், எல்லாம் போடுகிறோம், முடியெல்லாம் நல்லா சுருட்டி சுருட்டி விடுகிறோம். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கடுத்து சுருட்டி விட ஆசை இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் அடி விழும் பொழுது, வாழ்க்கையில் அநேக நேரங்களில் துன்பம் வரும்போது அந்த ஆசைலாம் என்ன செய்யும், குறைஞ்சி போயிடும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. இன்றைக்கு அழகாயிருக்கிறோம், நாளைக்கு கொஞ்சம் முதுமை ஏற்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சரீரத்தை நாமே என்ன செய்வோம் தெரியுமா, அருவருப்போம். நான் கண்ணாடியில் நின்று பார்க்கிறேன், என் முடிகள் எல்லாம் நரைத்து போயிருக்கிறது. அப்போ என்னை பார்ப்பதற்கு எனக்கே என்ன எப்படி இருக்கு, அசிங்கமாக தெரியுது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இருதயத்தை தான் பார்க்கிறார். கர்த்தர் முகத்தை பார்க்கவில்லை, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற என் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கொரிந்தியர்களது நிருபம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள்
அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டா. ஏன் இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, தேவன் எப்படிப்பட்டவர்களை பார்க்கிறார்? பலமுள்ளவனை அல்ல, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களை தேவன் தேடுகிறார். ஆகவேதான் இயேசப்பா மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார், பலமுள்ளவனை அல்ல, உடல் திடகாத்திரம் உள்ளவனை அல்ல, அழகுள்ளவனை அல்ல. இருதயத்தில் தேவ அன்பு நிரப்பப்பட்ட மனிதனை இயேசு நோக்கி பார்க்கிறார். இயேசு அவனைத்தான் அதிகமாய் நோக்கி பார்க்கிறார். அன்புக்கு தேவ பிள்ளைகளே, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஏன்னா அந்த பலவீனமானவனுடைய இருதயம் ஏசப்பாவை நோக்கி பார்க்கிறது, ஏசப்பாவை நோக்கி கெஞ்சுகின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவ எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டா. இதற்கெல்லாம் காரணம், இதற்கெல்லாம் ஒரு மூலப்பொருள் இருக்கிறது. அது என்னதுன்னா இருதயம். இந்த இருதயத்தை தான் ஏசப்பா பார்க்கிறா. இழிவானவைகளை தெரிந்தெடுக்கிறா, பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறா. அதற்கு காரணம் அவன் இருதயம் செம்மையாயிருக்கிறது. அவன் இருதயம் சரியாயிருந்தா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கிறார், அவனை மோட்சம் வரையிலும் அவனை கைவிடாதிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். இந்த இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இருதயம் மாறணும் பிரியமானவர்களே. நம்ம இருதயம் மாறணும்னா ஏசப்பாவின் கையில் இந்த இருதயத்தை கொடுக்கணும். முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறா. கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம், பலியை அல்ல, இரக்கத்தை சிநேகிக்கிற தெய்வத்தினிடத்தில் வரணும். இந்த வாரத்தில் நாம் சிந்திக்கின்றோம், முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவரிடத்தில் நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் நம்ம இருதயத்தை ஏசப்பாவின் கையில் கொடுப்போமா? ஏசப்பாவின் கையில் கொடுப்போமா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் முகத்தை பார்க்கலப்பா, என் இருதயத்தை நீங்கள் பார்க்குங்கப்பா, இந்த இருதயத்தை சரிப்படுத்துங்கப்பா, இந்த இருதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத குணங்களையும் மாற்றுங்கப்பா, இந்த இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படட்டப்பா. இந்த இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டா தேவ பிள்ளைகளோடு இந்த இருதயம் சமாதானமாக இருக்குமே கர்த்தாவே. இந்த இருதயத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்மையோடு அர்ப்பணிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் அப்பா உம்முடைய நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் அப்பா முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவருடைய அன்பு கரத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, எங்கள் இருதயத்தை சரிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.